என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் வீடியோக்கள் மற்றும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு, யார் மனதையும் புண்படுத்துவீர்கள். அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. கல்யாணம் ஆகி எல்லாருமே வைஃபோட தான் வெளியில போவாங்க, இவங்க மட்டும் தனியா பீச்சுக்கு போவாங்க சார். வீட்டுல பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல சார். அவரை ஆள் நீங்க பாத்தீங்கன்னா ஹைலி மாடர்னா ரொம்ப ஸ்டைலிஷா அழகா இருக்காரு. அழகுன்னு உலகத்துக்கே தெரியுமே. எங்கன்னா எங்க ஊர்ல ஒரு சண்டை நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இவர் என்ன பண்ணாரு, திண்ணை மேல நின்னுட்டு காலு கையெல்லாம் வடிவேல் மாதிரி நடுங்கும். காலில் சுகர் மாத்திரை போடல, கை காலெல்லாம் நடுங்குது, போட்டு வந்துட்டா போய் கலந்துக்க மாட்டேன் சார். அதுதான் ஊர்ல அப்படிதான் நடக்கும். அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. நாமளே சண்டையில நான் கலந்துக்கிறதே கிடையாது. ரொமான்ஸ்ன்றது ரொம்ப சிக்கல் சார். ரொமான்டிக்கா இருக்கணும்னால என்னன்னு தெரியாது சார். ஏன் அந்த மூஞ்சில ரொமான்ஸே வர மாட்டேங்குது? ஐயா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா? நாங்கெல்லாம் பிறந்ததுல இருந்து போனதே இல்ல. ஆமா, உங்க ஆத்தா பெரிய ராஜ பரம்பரை. பஸ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸா? நான் அதெல்லாம் வர மாட்டோம். இந்த ஊர்ல தான் இதுக்கு பேரு பஸ். துபாயில எல்லாம் இதுக்கு பேரு குப்பலாரி. அப்படியா? கிளிக் எஸ். அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாடா. பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். நம்ம குடும்ப அமைப்புடைய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, குறிப்பாக நம்ம ஊர்ல எல்லாம் இந்த எதிரும் புதிருமான இரண்டு மனிதர்கள் சேர்ந்து வாழு. பொண்ணு இருந்தா சொல்லுங்க, பொண்ணு இருந்தா சொல்லுங்க. பஸ் ஸ்டாண்டா சுத்தினது இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? பண்ணி வைக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த பக்கத்துல கூடிய கணவன்மார்கள் எல்லாம் கிராமத்து பின்னணியிலிருந்து வந்தவர்கள், கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள். இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் சிட்டி brought up girls. My name is Agilandeshwari. What is the beautiful name? கணவர் கிராமத்து ஆள். கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒருவரை சிட்டியில் பிறந்து வளர்ந்த ஒரு பெண் திருமணம் செய்து வாழுகிற போது என்னென்ன சுவாரஸ்யங்கள் இருக்கும்? மயில்சாமி அவர் பஞ்சாயத்து நானே முப்பாத்தா பேரடி தேர்வு பாப்பநாயக்கம் பாளையா கோயம்புத்தூர். உங்கள் கணவர் ஒரு கிராமத்துக்கு அவருடைய எந்த நடவடிக்கை உங்களே மிரண்டு போக வைத்தது? திருமணமான புதுசுல ஊருக்கு கூட்டிட்டு போனாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா பாம்பு ஒண்ணு கிராஸ் ஆச்சுது. நாங்களாம் அப்படியே பயந்து போய் நிக்கிறோம். இவர் அத கால்ல மிதிக்கிறதுக்கு ஓடுறாரு. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்தாளா இருந்தா ஆம்பிடுதியா? பாம்பு வருதுன்னா கொஞ்சம் ஒதுங்கி நின்னு போறதுனாக்கா, நாங்க இத மாதிரி எவ்வளவு பாம்பு அடிச்சிருக்கோம் ஊர்ல அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் நான் ஷாக்காவே ஆயிட்டேன். என்ன ஒரு இப்படி ஒரு கிராமத்துல இருக்காரு அப்படின்ட்டு. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழ். ஃபர்ஸ்ட் டைம் மூவி போயிருந்தோம். ஸோ அங்கே போனப்போ சும்மா சாதாரண பேசிட்டு இருந்தோம். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். திடீர்னு சத்தமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு பக்கத்துல இருக்காங்கன்னே பார்க்கவே இல்ல. பட் அவங்க எதையுமே பார்க்க மாட்டாங்க. எதுவும் டைரக்டா சத்தமா சொல்லி திடீர்னு சத்தமா பேசுறாரு. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். எங்கன்னா எங்க ஊர்ல ஒரு சண்டை நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எங்க மச்சனை 2 பேரும் போய் நிப்பாங்க. ஜட்டி போட்டு வந்துடுறேன். ஐயோ, ஜட்டி எங்களுக்கு தெரியல. என் பெரிய பையன் ஜட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா. ஏய், என் சட்டை கழிச்சிட்டாங்க. வாடா வாடா. இவர் என்ன பண்ணாரு, திண்ணை மேல நின்னுட்டு அவருக்கு ஒரு சோடா உடச்சு கையில வச்சுக்கணும். காலு கையெல்லாம் வடிவேல் மாதிரி நடுங்கும். காலில் சுகர் மாத்திரை போடல, கை காலெல்லாம் நடுங்குது, போட்டு வந்துட்டா. சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். ஆப்போசிட். போய் கலந்துக்க மாட்டேன் சார். அதுதான் ஊர்ல அப்படிதான் நடக்கும். அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. அந்த இடத்துல நம்ம நிக்க கூடாது. வெளிய ஏதோ பிரச்சனை நடக்குது, என்னன்னு போய் கேள. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, நாமளே சண்டையில நான் கலந்துக்கிறதே கிடையாது. நானே வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுக்கோங்கிற டென்ஷன்ல இருக்கேன். கத்திரிக்காய் புளிக்குழம்பு தானே வைக்க சொன்னவன. வேடிக்கை பார்க்கறதோட சரி சார். இன்னொருத்தங்க மேல அங்க பாதிக்கப்பட்டவங்க மேல அடிப்படுறது நம்ம மேல படும். நம்ம ஒதுங்கிடணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஊருக்கு போகும்போது அவங்க நைட்ல தான் கூட்டிட்டு போனாங்க. எதுவுமே சொல்லாம ஒரு 6 கடந்து தான் அவங்க வீட்டுக்கு போகணும். இவர் பாட்டு தபதபான்னு அதுல இறங்கி போறாரு. 24 hours later. எங்கேயாவது வாலிபர் பணம் ஆத்துல மறந்தது அது இதுன்னு செய்தி வரும்னு பாக்குறேன், காணுமே. இவன் தப்பிச்சிட்டான் போல் இருக்க. நான் பாட்டுக்கு அங்கே நின்னுட்டு இருக்கேன். அப்புறம் அந்த பக்கம் நின்னுட்டு சொல்றாரு, செப்பல் அவுத்துட்டு நீ பாட்டுக்கு நடந்து வர வேண்டியதானா? 6 இருக்குன்னு கூட சொல்லல ஃபர்ஸ்ட். ரைட்லா, ரைட். இருந்தா ஊருக்கு, இல்லனா சாமிக்கு. நான் ரோடு தான் நினைச்சிட்டு இருக்கேன். எல்லா கிராமத்துக்கும் ரோடு தானே போவோம். அதானே உலக வழக்கம். நம்மளும் ரோட்ல தான் போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம உசுருவிங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அந்த இளவட்ட கல்லு தூக்குவாங்க சார் அந்த ஊர்ல, போட்டி அது. நான் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஆனா இவர் ஒருத்தர் தான் தூக்குனாரு.
இங்க நம்ம சினிமால வேணா பாத்துருக்கலாம், ஒரு 10 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அவர் மட்டும் தான் தூக்கி இந்த பக்கம் போட்டாரு. அது வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நத்திங் முந்தி டன் கணக்குல தூக்கிட்டு இருந்த, இப்ப கிலோவுக்கு என்ன நானே குறைச்சிக்கிட்டேன். கழனிய சுத்தி காமிக்கிறேன் வான்னு அழைச்சின்னு போனாரு. திடீர்னு பார்த்தா கலப்பைய பிடிச்சி ஏற விழுதுன்னு இருக்காரு சார். எங்க வீட்டுல எங்க அப்பா இங்க இருக்க டம்ளரை நகர்த்தி இப்படி கூட வைக்க மாட்டாரு. ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. திடீர்னு என்னடா இது நம்ம கூடயே வந்துட்டு இருந்தவரு ஏற பிடிக்கிறாரு அப்படின்னு எனக்கு பிரமிப்பாயிடுச்சு. இதெல்லாம் எங்கப்பா கட்டிக்கிட்டே பட்டிக்காட்டு போட படத்துல எம்ஜிஆர் செய்வாருங்களே. கேழ்வரகு கூழ் காய்ச்சறதுக்கு மாமியார் வீட்டுல வந்து கம்பு இடிச்சு போடுவாங்க அதோட காய்ச்சறதுக்கு. திடீர்னு இவர் போயிட்டு என்ன பண்ணினாரு, உலக்கைய புடுங்கி கூட நான் குத்துறேன்ட்டு இவர் குத்துறார். உங்க மாப்பிள்ள வேட்டி இறக்கி விட்டாண்ட சாதாரண மனுஷன், அதே வேட்டியை தூக்கி மடிச்சு கட்டினாண்டா மதம் கொண்ட யானை. மதம் கொண்ட யானை இருக்குடா. திடீர்னு இவர் போயிட்டு என்ன பண்ணினாரு, உலக்கைய புடுங்கி கூட நான் குத்துறேன்ட்டு இவர் குத்துறார். அதிர்ச்சியா கொஞ்ச நேரம் அப்படியே நின்னுட்டேன். என்ன இதெல்லாம் பொம்பளை சமாச்சாரம், நமக்கு எதுக்குண்ணே? இத சொல்லித்தாண்டா பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்மள ஏமாத்திட்டு இருக்காளுங்க. ஒரு சிட்டி பொண்ணுடைய செயல்பாடு இன்னைக்கு பார்த்தாலும் மிரட்சியா இருப்பது அப்படி கேளு அமைச்சர். அவங்க இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூயண்டா பேசுவாங்க. நான் வந்து கிராமத்துல வளர்ந்ததுனால அந்த இங்கிலீஷ் பார்த்து கொஞ்சம் பயந்துருக்கேன். கிராமத்துல பாத்தீங்கன்னா டி-ஷர்ட் அண்ட் ஜீன்ஸ் போறது ரொம்ப கஷ்டம். அதுதான் தமிழ் பண்பாடு கலாச்சாரம். மேரேஜான புதுசுல ஃபர்ஸ்ட் டே வீட்டுக்கு போறோம். ஒரு நாள் மார்னிங் காலையில எழுந்து வரும்போது ஒரு ஜீன்ஸ் அண்ட் டி-ஷர்ட் போட்டு தாலி எடுத்து வெளில விட்டு வந்தாங்க. அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்காளே டார்லிங். பொதுவா நம்ம கிராமத்துல வந்து மருமகள்லாம் வந்து நம்ம மாமனார் முன்னாடி எல்லாம் உட்கார்றதுலாம் கொஞ்சம் டிஃபரெண்ட், அது மாதிரி எல்லாம் இருக்கும். உங்களோட கல்ச்சர் எல்லாம் எனக்கு தெரியும், நான் சிட்டில படிச்சனால. என்னம்மா அப்படி பாக்குற, உன் புருஷன் மத்தவங்க மாதிரி இல்லம்மா, பிராட் மைண்ட். சோ மேரேஜ் ஆன புதுசுல எங்க அப்பா இங்க இருந்தாரு. ஒய்ஃப் வந்து ரொம்ப கேஷுவலா பக்கத்துல எல்லாம் உட்காருவாங்க. அம்மாவா சார் கால் படுது. அத்தனை இடம் இருக்கிறதுல கொஞ்சம் தள்ளி நிக்கலாம்ல சார் ஒரு தடவை நான் ஊர்ல சந்தைக்கு போயிருந்தேன். கிளப்பிட்டாரு பெரிய கலெக்டர், சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். சந்தைனா மார்க்கெட்னு சொல்லுவாங்க இங்க. அப்ப எல்லாம் நான் பைக்ல சந்தைனா மார்க்கெட்னு எங்களுக்கு தெரியும் சார். நீங்க என்ன உங்க பொண்டாட்டிட்ட பேசுற மாதிரியே பேசுறீங்க? சந்தைக்கு போற அண்ணே வரும்போது சண்டையோட வந்தாலும் வருவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இது ரத்த பூமின்னு புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறேன். கியர் பைக் எடுத்துட்டு போய் அப்ப எல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வண்டியும் சாவியும் அவங்ககிட்ட கொடுத்து நிக்க வச்சுட்டு நான் உள்ள போயிட்டேன். திரும்பி வந்து பார்த்தா ஆளே காணோம், எங்க இருக்காங்க எங்கன்னு தெரியல. ஓட்டிட்டு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்தாங்க. அதுவும் தெரியாத ஊர். திரும்பி நான் இங்க தேடி இருக்கும் போது என் பின்னாடி வந்து நின்று ஆறுன்னு அடிச்சாங்க. 8 மணி வரைக்கும் தூங்குறாங்க சார். 8 மணிக்கு வரைக்கும் தூங்குனது ஆச்சரியமா இருக்கு. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஏரியா இருக்கு. அது என்னன்னா, என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இந்த சிட்டியில வளர்ந்ததுனாலேயே சிட்டியில பிறந்ததுனாலே ஒரு சீன் போடுவாங்க பார்க்கணும். இதான் நெல்லு மரமா? அது மாதிரி இவங்க என்னென்னலாம் சீன் போடுறாங்க தாங்க முடியல. இதெல்லாம் ஒரு ஊர்னு இங்க வந்து சைக்கிள் அப்புறம் என்ன பயத்துக்கு நீர் இங்க வந்தீரு? ஊர்ல வந்து வந்தாங்கன்னா இங்கிலீஷ்லயே பேசுறது சார். இங்கிலீஷ்லயே சீன் போடுறது. இது போல இது பக்கத்துல அங்க தங்கச்சி அதெல்லாம் இருந்ததுன்னா அவங்கள்ட்ட இங்கிலீஷ்லயே பேசுறது. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். ஏன்னு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல உண்மை. அப்புறம் வந்து இந்த மேக்கப் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்து காமிக்கிறது அவங்கள்ட்ட. இது போல இருக்கு சிட்டில, நீங்களா யூஸ் பண்ணலையா? இங்க 2 பக்கம் சிவப்பு இது என்ன தூக்கி நிக்குது? நம்ம சாப்பிட்றத பார்த்துட்டு என்ன இதெல்லாம் இப்பெல்லாம் சாப்பிட்றீங்க, கோழி இப்படி அடிச்சு உடனே அடிச்சு இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, என்ன ராஜகிரான் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு என்ன எலும்பு அடிக்க பழமெல்லாம் சவுங்க போய் நினைச்சா, நல்ல எலும்பு சூப் எலும்பு எந்த எலும்பாலும் அழிச்சு போடு, இப்படி சாப்பிட்றீங்களே அப்படின்லாம் ஒரு அருவருப்பா பேசுற மாதிரி பேசுவாங்க. இல்ல அப்படின்னு சீன் போடுவாங்க. அருவருப்பா இருக்கு. வெயில்ல நடந்து போகும்போது கொஞ்சம் வெயில் இருந்தா கூட ரொம்ப பெருசா ஏதோ ரொம்ப பெரிய இதுல சுடுற மாதிரி ரொம்ப சீன் போடுவாங்க. என்ன வெயிலு இந்த அருக்கு பக்கத்து ஊரு 1.5 கிலோமீட்டர் மழை அப்படி பெய்யுது. இந்த ஊர்ல தான் அப்படி அநியாய வெயிலு. நாம வந்து கிலோமீட்டர் கணக்கில் நடப்போம். பட் இவங்க வந்துட்டு 10 மீட்டர் நடக்கணும் கூட, ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, என்னால முடியலைங்க, முடியாதுங்க, வெயில் இருக்குங்க, வர முடியாதுங்க அப்படி சொல்லிடும். பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை. அப்ப பொண்ணு பொத்தி வச்ச மல்லிகைப்பூன்னு சொல்லு. அதேதான். வேற என்ன சீன் போடுறாங்க? ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஃபீவரா இருக்கும், வயிற்று வலி எமர்ஜென்சி, பக்கத்துல வந்து எங்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் தான் சார் இருக்கும். அங்க போனாலும் கேரமிஸ் தான் போடுவோம், பிரைவேட் போனாலும் அதுதான் போடுவோம். நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க, எங்க கிட்டே வா. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, சீன் போடுவாங்க. ஐயோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா, நாங்கெல்லாம் பிறந்ததுல இருந்து போனதே இல்லை. ஆமா, அவங்க ஆத்தா பெரிய ராஜ பரம்பரை. நாங்களாம் பெரிய ஹாஸ்பிட்டல் தான் போவோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போவோம்.
பஸ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸா, நான் அதெல்லாம் வர மாட்டேன். இந்த ஊர்ல தான் இதுக்கு பேரு பஸ், துபாயில எல்லாம் இதுக்கு பேரு குப்பலாரி. அப்படியா? ஒரு நாள் பஸ்ல வரும்போது அந்த வேலை செஞ்ச ஆட்கள்லாம் வரும்போது அந்த வேர்வை நாத்தம் வரும். ஐயா என்ன இது பஸ்ல இவ்வளோ வேர்வை நாத்தமா இருக்கு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஐயா என்ன இது பஸ்ல இவ்வளோ வேர்வை நாத்தமா இருக்கு. பஸ் விட்டு இறங்குறதுக்கு போறாங்க அவங்க ரன்னிங்ல. நான் நிறுத்த சொல்லு, நான் இறங்குறேன். நீ ஊருக்கு கிளம்பு, நீ ஊருக்கு கிளம்பு. அது எனக்கு பிடிக்கல. இயல்பான ஒரு வாழ்க்கை தான் சார். நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது டவுன் பஸ்ல தான் பஸ் பாஸ்ல தான் போனோம். அண்ணா நம்ம பஸ் வந்துருச்சுனே. வரட்டும்டா. அண்ணா பஸ் போயிருச்சுனே. போகட்டும்டா. என்ன ஒரு 50 போயிருக்குமா? போயிருக்குண்ணே, வாங்கண்ணே. நாங்க ஈவினிங் 6 மணிக்கு அது வெயிட் பண்ணி அந்த பஸ்ல தான் வரும். வீட்டுல விடுற காசு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த 6 மணி பஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி நாங்களும் அந்த பஸ்ல தான் பிறந்தோம், வளர்ந்தோம், வந்தோம். காலேஜ் படிக்கிறேன். பிஏஎஸ்சி. ஹலோ, எந்த பஸ்? 65C. அவங்க வந்து திடீர்னு நம்ம கூட நம்ம ஒய்ஃப் இப்படி சொல்லும் போது பக்கத்துல என் சொந்தக்காரங்களே இருப்பாங்க, அவங்க காதுல விழுற மாதிரியே சொல்லுவாங்க. வச்சாடா ஆப்பு, வச்சாடா ஆப்புன்னு நினைச்சுக்கிட்டேன் நானு. அதாவது அவங்க பிறந்து வளர்ந்து அவங்க என்ஜாய் பண்ணி அந்த வேறு வாழ்க்கைய நீங்க அவருடைய மனைவியா இருந்துகிட்டே அதை விமர்சனம் பண்றப்ப அது ரொம்ப சங்கடமா இருக்குங்கிற. ரொம்ப சங்கடமா இருக்கும். पापा देखो, हाँ बेबी, अम्बा समुद्र में पाई धोए और अमेरिकन बन रहे हैं. किने சொன்னவா? நீ அம்பா சமுத்திரத்துல பிறந்துட்டு அமெரிக்கால பிறந்து வளர்ந்த மாதிரி சீன் காமிக்கிறியா? என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நாங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டோம். சிட்டில ஃபுல்லா பஸ்ல தான் சுத்துவோம். அந்த நெருக்கடியில நாங்க 2 பேர் பக்கத்துல போல இடிச்சு நின்றுலாம் போயிருக்கோம். கொஞ்சம் குழாவுறாங்க, கட்டி பிடிச்சி முத்தம் தான் கொடுக்கல. இங்க ஒத்துக்கிறவங்க கிராமத்துல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த கூட்டம்ங்கிறது கிராமத்து கூட்டமா இருந்தா தான் அந்த மனநிலை எடுத்துக்கிறாங்க. சிட்டில எவ்வளவு தவறு இந்த மனநிலைன்னு நீங்க உங்க மனைவிட்ட சொல்லலாம். மொத்தத்துல பொண்டாட்டிங்களை அன்பா பேசி திருத்த முடியாது, அடிச்சுதான் திருத்தம். எல்லா மக்களும் ஒண்ணு பார்க்கணும். சிட்டி தனி, கிராமம் தனி அப்படிலாம் பார்க்க கூடாது. ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. கிராமத்து மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணதுனால உங்களுக்கு வந்து சிக்கல். அதாவது ரொமான்ஸ்ன்றது ரொம்ப சிக்கல் சார். ரொமான்டிக்கா இருக்கணும்னால என்னன்னு தெரியாது சார் சுத்தமா அவருக்கு. ஏன் அந்த மூஞ்சில ரொமான்ஸே வர மாட்டேங்குது? இல்ல நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களுக்கு 9 மாசம் கேப் சார். நம்ம வெளியில போலாம் பார்க்கலாம் அப்படின்லாம் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் நானும் இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். சரி கூப்பிடுறாங்களே வருவாரு. எங்க ஆபீஸ் கலீக்ஸ் எல்லாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. ஏய் உன் ஃபியான்ஸ் வந்திருக்காங்க போ போ அப்படின்னு சொல்லி. நான் நீ இந்த அளவுக்கு ஏத்தி விடுறதுக்கு அங்க ஒன்னும் இல்ல. விஷம் குடிச்சு சாகலாம், தூக்குல தொங்கலாம். நீ இந்த அளவுக்கு ஏத்தி விடுறதுக்கு அங்க ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொமான்ஸ்னால என்னன்னே சுத்தமா தெரியாது சார். இந்த கண்ணாடியை பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. ஒரு ரொமான்டிக்கா இப்ப சிட்டி பாய்ஸா இருந்தா எவ்வளவு ரொமான்டிக்கா ஒரு அவங்க ஃபியான்சியோட இருக்கிறது, வெளியில கூட்டு போறது. வந்தியா கூட சுத்தினியா, கேட்டது வாங்கி கொடுத்தியா, இப்படி தடவினியா, அதோட நிறுத்திக்கோ. கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசாது. கல்யாணம் ஆன அப்புறம் கூட ஒரு வைஃபோட சோ நல்லா ரொமான்டிக்கா இருக்கலாம் கொள்ளலாம். அதெல்லாம் அவருக்கு என்னன்னே தெரியாது சார். இதான் அவர்கிட்ட இருக்க பெரிய சிக்கல். இப்ப வரைக்கும் சண்டை வர்றதுன்னா அதுலதான் சார். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். போ போ போ. இப்படிலாம் ரொமான்டிக்கா இருக்கணும்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஒரு ஸ்மால் ஹக் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே. அப்புறம் ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ் ஆகி வந்த உடனே நான் கிச்சன்ல இருந்தாலும் கிச்சனுக்கு வரணும். அப்புறம் டின்னர் வந்து ஒன்னா சாப்பிடணும். ஓகே, ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணி ஒன்னா சாப்பிடணும். காலையில 3 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு சமைச்சேன். எப்படி மாமா இருக்கு பிரேக்ஃபாஸ்ட்? இங்க வருமா, நீ சமைச்சுக்கிட்டே இரு, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். என்னைக்கு உன் சமையல் நல்லா இருக்கோ அன்னைக்கு நல்லா இருக்குன்னு நானே சொல்வேன். எங்க வெளியில போனாலுமே வந்து கைய புடிச்சு கூட்டிட்டு போனோம். எப்பவுமே அப்படி க்ளோஸா இருக்கணும். யாரும் என்ன பார்த்து ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நம்ம சும்மா கை புடிச்சு கூட்டிட்டு போறதுல என்ன இருக்கு? நம்ம கல்யாணத்துக்கு உன் ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்திருந்தால, எங்க அவள ஆளையா காணோம்? ஏன் அவளை பாக்கணுமா? இல்ல, வந்ததுலயே அவ ஒருத்தி தான் அழகா இருந்தா, அதான். அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா இருக்கணும் கொள்ளணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பட் அவங்களுக்கு இல்ல. நான் எக்ஸ்பெக்ட் பண்றேனேன்றதுக்காக அவர் ஏதோ செய்யறாரு. ட்ரை பண்றேன் மேடம். இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதாவது வீட்டுக்குள்ள வந்து ஹக் பண்ணணும், கிச்சன்ல கூட நிக்கணும், கூட மாட கொஞ்சம் விளையாடணும், டின்னர் ஒன்னா தான் சாப்பிடணும், வெளியில போய் கையை பிடிச்சு கூட்டிட்டு போகணும். இதெல்லாம் எங்க இந்த ஐடியால உங்களுக்கு வந்துச்சு? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ரொமான்ஸ்ங்கிற விஷயத்தை சொல்லவே அவர் கூச்சமா இருக்கு. அதான் கிராமத்து மனுஷன். அவர் அப்படி வளர்ந்துருப்பாரு. நாராயணா சீக்கிரம் படத்தை போட்டுருவாங்க. டேய் என்னடா இது, வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. அவர் ஆள் நீங்க பாத்தீங்கன்னா ஹைலி மாடர்னா ரொம்ப ஸ்டைலிஷா அழகா இருக்காரு. அழகான பையன். என்ன அழகுன்னு சொல்லி காரியத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா? நான் அழகுன்னு உலகத்துக்கே தெரியுமே. அழகான பையன். நினைச்சா அவரை கூலா பேசிட்டு போயிடலாம்.
பட் அவர் பேசவே மாட்டேங்கிறார். ஏன்னா அவர் வளர்ப்பு முறை அப்படி. அது ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால அவர் அப்படி இருக்காரு. 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட திக்கிட்டீங்களடா. உங்களோட போட்டோ எடுத்து செக் பண்ணி பாக்குறேன். பிகாஸ் தட்ஸ் எக்ஸ்பிரசிவ்னஸ். 2 பேரும் அப்படி ஜோடியா போட்டோ போஸ்ட் கொடுக்குறீங்க. நீங்க அவருக்கு கைட் பண்ணலாம். அவர் எப்படி எல்லாம் போஸ்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். யார் யாரையும் ஜோடி சேர்த்து வைக்கிறேன். ஒருவேளை போன ஜென்மத்துல புரோக்கரா இருந்திருப்போம். என்னங்க சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுத்தா உங்க பொண்டாட்டியை கட்டி பிடிச்சி நகையெல்லாம் கட்டுற மாதிரி போஸ்ட் கொடுக்குறீங்க. ஏன் பாவா என்னடா ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? அதெல்லாம் மனுஷனுங்களுக்கு கட்டாயம் நடக்கும். பாவம் நீ என்ன பண்ணுவ? என்னையா நீ ஆசைய கட்டி பிடிச்சா இப்படி கத்துற? அது இல்ல, திடீர்னு ஏதோ கர்ம மிஷன்ல மாட்டுற மாதிரியே ஒரு ஃபீலிங். கிளிக். எஸ். அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாடா. ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. சில விஷயங்களை இயல்பா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்ப கூட நீங்க போட்டோவை பாக்குறப்ப தெரியும் உங்களுக்கு. அவர் உங்க சந்தோஷத்துக்காக மட்டும்தான் இங்க அதை செஞ்சிருக்காருன்னு தெரியும். நீங்க இதை Facebookல வேற போடுவீங்க. I love you so much மணி. அவ்வளவுதான். இந்த ஷோல இருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியுது. நீங்க சினிமாவை பார்த்து தயவு செஞ்சு அதுக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளவு தேவை. இது உங்க தாத்தா பாட்டிகிட்ட இருந்து வந்த இன்ஃப்ளூயன்ஸ், வீட்டுல பார்த்த அம்மா அப்பாட்ட இருந்து பார்த்த இன்ஃப்ளூயன்ஸ். எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் சினிமால ஹீரோ ஹீரோயின் பண்ற இன்ஃப்ளூயன்ஸ். அப்படி எல்லா வீட்லயும் நடக்காது. டேய், சினிமா காரியம் நினைச்சு கனவு காணாம எந்திரிச்சு போய் டீயா போடுறா வெண்ண. ரொமான்ஸ்ங்கிற ஒரு விஷயத்துல இவங்க எவ்வளவு ரெஸ்ட்ரிக்டடா இருக்காங்க. காலையில எழுந்ததும் ஐ லவ் யூ சொல்லி கிஸ் கொடுக்கணும்னு நினைப்பேன். அவர் கொடுத்ததும் இல்ல, சொன்னதும் இல்ல. மனசுல நினைப்போம், அது அதிக டைம்ல நம்ம வெளிப்படுத்திக்க முடியாது. வெளிப்படுத்துறது ஒரு மாதிரி இருக்கு. எப்பயாவது தான் வெளிப்படுத்த முடியும். அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தென்றலே பனியே கனியே என்றெல்லாம் அழைக்க தோன்றுகிறது. அது மனசுல இருந்து அது காத்து போல தானா வரணும். ரொமான்ஸ்ன்றது மனசுல இருக்கு, அதே சொல்லணுங்கிறார். சொன்னாதானே தெரியும். காதலிச்ச 2 பேர் சேர்ந்து வாழும்பொழுது சேர்ந்த காதலுக்கு 25 மார்க், சொன்ன காதலுக்கு 50 மார்க், சொல்லாத காதலுக்கு தான் நண்பா 100க்கு 100 மார்க். அவங்களை நம்ம எப்ப ரசிக்கிறோம், எப்ப ரொமான்ஸ் பண்றோம். நான் கோவத்துல இருக்கும் போதே அவங்களை ரசிச்சுட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு போயிருப்பேன். அது அவங்களுக்கு புரியாது. அண்ணன் கண்ணிலேயே பேசுவேன்டா, ஆனா அவளுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்ல பாரு. படிப்பும் 9ஆம் கிளாஸ் ஃபெயில் தானே. அதான் அவர் சொல்றாரு. அது என்ன புரியாம அப்புறம் என்ன நீங்க ரொமான்ஸ் பண்றீங்க? ரொமான்ஸ்ன்றது வந்து மனசால உணர்றது சார். கண்ணாலேயோ உடம்பாலேயோ தொட்டு பண்றது வந்து ரொமான்ஸ் கிடையாது. நீ என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்துன? நாங்க தான் ஊருக்குள்ள வந்த உடனே உன்னை விசாரிச்சு பார்த்துமே. நீ ஒண்ணு இல்லையாமே, சும்மா அள்ள கட்டி அலைஞ்சிருக்காமாப்ல. மனசால அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கும். அப்படிதான் நம்மளுக்கு என்ன வருதோ, நம்ம பாடி எவ்வளவு தாங்குதோ அதை மட்டும் தான் பண்ணணும் சார். அவங்க எதிர்பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா செல்லமா பேசல நீ அப்படின்னு சொல்லி தான் சண்டை போடுவாங்க. பேசும்போது அம்முன்னு சொல்லு, செல்லம்னு சொல்லு அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் சொல்ல மாட்டேன். என்னதான் பேசி இருந்தாலும் பழகி இருந்தாலும் அந்தந்த காரியங்கள் வரும்போது அவங்களுக்கு கூச்சமும் வெக்கமும் வரத்தாங்க செய்யும். ஏன்னா அது நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சமா, இன்னும் என்னமா இருக்கு. ஓஹோ கிஸ்ஸா, எப்ப நீ 4 புள்ள பத்தி அப்பயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு. நினைச்சு கூட பாக்கப்படா. நீ பூ வாங்கிட்டு வரணும்னு ஆசைப்படுவேன். ரொம்ப நாள் பார்த்தேன், இவர் வாங்கிட்டே வரல. அதுக்கப்புறம் ஒரு நாள் சண்டை பிடிக்கும் போது சொல்லி பூ வாங்கிட்டு வர்றது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஐயோ ஐயோ, உன்னை பொண்ணு கல்யாணம் பண்ணியிருந்தா இதெல்லாம் தெரியும். இது முத கல்யாணம் தானே. இவர் வந்து கடைக்கு வந்து சாமி படத்துக்காக பூ போறதுக்காக ரெகுலரா ஒரு இவங்க பூக்காரமா வச்சிருக்காரு. அவங்க கிட்டே இவர் சொல்லிட்டு போயிட்டாராம். அந்த மாதிரி டெய்லி வந்து எனக்கு பூ கொடுக்கும். இவ சாதாரணமான ஆள் இல்ல சாமி, வேற இவ ரத்தத்திலயோ நரம்புலயோ வேற ஏதோ ஒண்ணு ஊறி கிடக்கு. அதுல ரொமான்ஸ் எங்க சார் இருக்கு? அந்த அம்மா வந்து கொடுத்துட்டு போற பூ வாங்கி வைக்கிறதுனால எனக்கு என்ன இருக்கு? அதான் உனக்கு தான் பூ வாங்கி கொடுக்குறேன்ல, நான் தான் டெய்லி வந்துருதுலன்னா. ஒரு வில்லேஜ்ல ஒரு சிறந்த அறிவாளியை வளர விட மாட்டீங்களா? இல்ல, ஆனா அதாவது இந்த பூ வாங்கி கொடுக்கறதுங்கிறது உங்க கையால வாங்கி கொடுக்கறதுங்க, பூக்காரமா கொடுக்கறது இல்ல. ஓ, அதை இப்படி கூட சொல்லலாமா? இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. தோல்ல கையை வச்சு கொஞ்சம் அணைச்ச மாதிரி வர்றதுல என்ன அவ்வளவு பெருசு மத்தவன் தப்பா நினைச்சா நினைக்கிறீங்க? என்ன பண்ண முடியும்? மிஞ்சி மிஞ்சி போற காரி துப்புவாங்க. துப்புறா கல்யாணம் ஆகி எல்லாருமே வைஃபோட தான் வெளியில போவாங்க. இவங்க மட்டும் தனியா பீச்சுக்கு போவாங்க சார். வீட்டுல பொண்டாட்டி தொலை தாங்க முடியல சார், அதான் இப்படி ரோட்ல ஆடிட்டு இருக்கிறோம். என்ஜாய். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. லவ் பண்ணும்போது வெளியே கூட்டிட்டு போக சொன்னா கல்யாணம் ஆன பிறகு தான் போகணும், இதுக்கு முன்னாடி போனா தப்புன்னு சொல்லுவாங்க. பைக்ல தூக்கி உட்கார வச்சு முக்காட போட்டு சும்மா தெரு தெருவா திராயிடா. கல்யாணம் ஆனபடி போயிட்டா பசங்களா இருக்கு, இப்ப போக கூடாது. பசங்க பெரிய பிள்ளைகள், வயசான பிறகு 60 வயசு ஆன பிறகு கோயில குழந்தை தான் சார் போகும். அடுத்த வருஷத்துக்குள்ளாக இவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து அவ தாலாட்டு பாடணும், கேட்காது குழிய கேட்கணும்.
சிம்பிளான ஒரு லுங்கி கட்டிட்டு இருப்பாருங்க சார், அது இங்கே கட்டிப்பாரு. ஐயோ, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் சார், முடிக்கு மட்டும் டை அடிக்க சொல்லுங்க சார். பஸ்ல எல்லாம் போனோம்னா அப்பா பொண்ணான்ற மாதிரி கூட கேள்வி வரும் சார். ஆமாங்க, நீங்க யாருக்கு அப்பாங்களா? உங்க அம்மா இவ்ளோ பெரிய குங்குமம் போட்டு வச்சிருக்காங்க, நீ குங்குமம் போட்டு தான் ஸ்டார்டிங்ல சரி அதுக்கும் நான் ஒத்துக்கிட்டு வச்சேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா ஸ்டிக்கர் போட்டு வச்சிருக்காங்க சார். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இந்த தரமான குங்குமம் இப்ப கிடைக்கல சார். எப்படி சார் நீங்க வாங்க இந்த தரமான குங்குமம் இப்ப கிடைக்கல சார். இல்ல டென்ஷன் ஆனா என்ன பண்ணுவீங்க? டென்ஷன் ஆன மாட்டேன் சார், என்ன கம்முன்னு பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்னடா கோபால? பிரஷ் பண்ணாம காஃபி குடிப்பாங்க சார். அவங்க ஃபேமிலில எல்லாருமே பிரஷ் பண்ணாம காஃபி குடிப்பாங்க. கிராமத்து சொந்தக்காரங்க ஊர்ல இருந்து வந்தா இவங்களுடைய ரியாக்ஷன் என்ன? அவங்களுக்காக காபி போடலாம், இல்ல சமைக்கலாம், அதெல்லாம் கிடையாது. வரட்டும் விடுங்க, வரட்டும் பாத்துக்கலாம். வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற சரி எடுக்கணும், கடைக்கு போனா 100கணக்கான சரி குமிச்சு போட்டு ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க, செக்ஷனா போவாங்க. என்ன சார், பொம்பளைங்களோட துணி எடுக்க வந்தீங்களா? உட்காருங்க சார், டைம். என்னுடைய சிட்டி மனைவியிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட அல்லது பார்த்த அற்புதமான விஷயம் இது அப்படி எதை சொல்லுவீங்க? Just because I married a guy from a village அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? மன வலிமையா இருப்பாங்க, அப்புறம் வந்து உடம்பு நல்லா இருக்கும் சார். வெரி குட். இந்த விஷயத்துல என்ன டச் பண்ணிட்ட. இப்பதான் நீ புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கரெக்டா கொடுத்திருக்க. ஒல்லியா இருக்காங்க, ஆனா ஒரு ஜுரம் கூட வந்தது இல்ல சார். என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்டா. எனக்கு ஒரு சின்ன உடம்பு சரியில்லைன்னா கூட உடனே பதறி போய் ஓடி வருவாங்க, இல்ல ஃபோன் பண்ணுவாங்க. அந்த அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா உண்மையிலேயே பார்த்தா நகரங்கள் எப்படிங்கிறது இரண்டாம் பட்சம் தான். காதல் நிரம்பி நிரம்பி தழும்பி தழும்பி கிடக்கிறது கிராமத்துல தான். அந்த சப்ஸ்கிரைப் எனக்கு இந்த திறமை ஒவ்வொரு திறமையும் இருக்கு. பலவிதமா திறமை பண்றாங்க. எல்லாரும் எல்லா சேனலையும் பார்க்கணும். அதுமாதிரி நண்பர்கள் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.